ஸோ இப்போ நம்ம ஒரு கோயில் புத்தர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கோயில் முடிச்சிட்ட பிறகு தாசி செர்மின்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு போகிறோம். வணக்கம், வெல்கம் பேக் டு நரேஷ் பிரியா விலாக். ஸோ இப்போ நம்ம எந்த ட்ராவலில் இருக்கோன்னா, நம்ம இப்போ ஈப்போ மலேசியாவில் தான் இருக்கோம். நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட் 1, 2, 3 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஈப்போவில் தாசி செர்மின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த தாசி செர்மின் போகிற வழியிலே பல காஃபி ஷாப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஈப்போவில் கோபி ரொம்ப ஃபேமஸ். ஒயிட் காஃபிலாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே நம்ம போகிற இடத்துலையும் நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு காஃபி ஷாப்பில் நம்ம காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தாசி செர்மின் பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தாசி செர்மின் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு நம்ம கோயிலெலாம் தாண்டி வந்துட்டனால முதல்ல தாசி செர்மின் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம். கோயில் 2 மணிக்கு அடைச்சிருவாங்க. ஸோ அதுக்குள்ளார நம்ம போயிடணும். ஸோ பார்ப்போம் எப்படின்னு. மலை மேட்டுக்கு கீழே அதான் தாசி செர்மின். இவ்வளோ பெரிய மலை. 500 மீட்டர் போகணும். 50 மீட்டர் 500 போட்டுருக்காங்க. இது வேறு. ஓ, இது வேறையா? ஓகே. போகிற வழியிலலாம் ரோடு அவ்வளோ சரி இல்லை. ஆனால் எந்த நம்மளுக்கு முன்னே எங்கேயுமே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. டிக்கெட் எடுக்கணுமோ? இல்லை, அங்கே ஒரு காடி தான் போக முடியும். ஓகே ஓகே. ஒரு வழி பாதை பிஎம்டபிள்யூவா? ஐயாவோட காடி. சரி, நம்ம இப்போ அங்கே உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். மேலே வரைக்கும் போகலாம். ஆக்சுவலி அது பாருங்க. saya Tashi Cermin 2. ஆர்டர் பண்ணிக்கோ. ஸோ இங்கே காஃபி ஃபேமஸாக இருக்குது. இதான் மெனு. ஆனால் ரொம்ப கொப்பின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ். இதுதான் எங்களோட ஆர்டர். எங்கே கொடுக்கணும்? கவுண்டர்லையா? ஸோ இது நம்ம ஆர்டர்ஸ் எழுதிட்டு கவுண்டர் கொண்டு வந்துட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதான் ரைஸ். ஸோ இங்கே டீ காஃபிலாம் விற்கிறாங்க இவங்களோட. இதான் ப்ரைஸ். இப்போன்னு சொன்னாலே காஃபி தான். ஓல்ட் டவுன் காஃபின்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது உருவான இடமே இப்போ தான். ஸோ இந்த இடம் கொஞ்சம் நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க. மேலே போக முடியாது. வாஷ்ரூமும் நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த கடை அந்த தாசி செர்மின் போகிற இடத்துக்கு கீழேவே அந்த பார்க்கிங் லாட்லேயே இருக்கும். ஸோ இங்கே காஃபி ரொம்ப ஃபேமஸ். காஃபி அப்புறம் டீயும் ஃபேமஸ் தான். நான் ரொம்ப அதுக்கு மேலே ஃபேமஸ் தான் காஃபி. நாங்கள் இப்போ தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். டீஸ் பண்ணி பார்க்கலான்னு. நான் ஹோட்டல்லே ஒரு ஒயிட் காஃபி கழிச்சிட்டனால இங்கே ஒயிட் மட்டும் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிக்கோங்க. டீஸ் பண்ணி பார்ப்போம்.
ஸோ நம்ம ஆர்டர்ஸ் வந்துருச்சு என்ன ஆஃப் வந்தான் காஃபி சொன்னா இந்த காஃபி எதுல செய்யற காஃபி வடிக்கல டேஸ்ட் அந்த குளுக்கோல காஃபி இருக்குது செம்ம கோவாக இருக்குது அது ஐஸில் குடிச்சா தான் கேட்டேன் ஐஸ் சொன்னதானே அவங்க ஐஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கியிருக்காங்க ஆனால் நல்லா இருக்கு நல்லா இருக்கு செவ்வா சித்தப்பா போயிட்டு வருவா ஓகே இப்போ நம்ம வந்து ஷோனி ஷாப் இருக்குது இந்த காஃபி ஷாப்லேருந்து வெளியாகிட்ட பிறகு ஸோ ஷவினியா ஷாப் இருக்குது அங்கே டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ மேலே போகிற பாதை இது ஸோ கார் வந்துக்கிட்டே தான் இருக்கு பப்ளிக் ஹாலிடேனால நிறைய பேர் வந்து இப்போ அது டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் நிற்கிறாங்களோ எல்லாம் ஓ வியூ பாரு செம்மையாக இருக்கு இது எல்லாம் பூட்டு போட்ட சொன்னால் நம்பர் டெஸ்ட் போயிருக்காங்க 40 நம்பர் கொடுக்குறாங்க Calling for Chan, 3 adults, 2 children. Chan, 3 adults, 2 children. Calling for Shren, 3 adults. Shren, 3 adults. You can take a life jacket now. மேலே ஏறுறது கிளைம் பண்ணுறது மாதிரி வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளுக்கு எல்லாத்தையும் அஷிதா இங்கே வாங்க வாங்க இங்கே வாமா இங்கே வாமா என்ன இருக்கு யாரு சரி வாங்க போகலாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை அப்படி நீங்கள் போகிறதுனா பாருங்க சவுத் விட்ருவாங்கன்னு பயப்படுறீங்க முதல்ல வந்து பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் Calling for Chop, 2 adults, 1 kid. Chop, 2 adults, 1 kid. Calling for அச்சிதா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு கை கட்டிக்கிறாங்க கையெல்லாம் கட்டிக்கிறாங்க ஏய் பாத்ரா அச்சிதா ஓகே ஸோ என்னென்ன அட்ராக்ஷன் இருக்கு கம்மிங் சூன் வந்து பிங்கி கலர் இதுதான் பாம்போட வாய் ஸ்னேக் மவுத் கேப் ஸ்னேக் இல்லை ஸ்னேக் மாதிரி இது வந்து அப்படியே ஸ்னேக் மாதிரி உதயன் பார்த்து
நீ எப்படி போகணும் போல அப்படியே வரணும். உள்ளுக்கு போயிட்டு தான் வராங்க. ஆனால் உள்ளுக்கு ஓகேவா உங்களுக்கு? மூச்சு இது பண்ணாது? இது உள்ளே போக போகிறீங்களா? உள்ளே போக போகிறீங்களா? பயமா இல்லை? உள்ளுக்கு போகுது அப்படி குளிஞ்சிக்கிட்டு போனோம். சும்மா ஒரு ஃபீல் மட்டும் வெயில் செம்மையாக சுட்டு இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குன்னு இங்கே இருக்கு பாருங்க. பெட்டிங் ஜூ இருக்குது. இது மிரர் லைக் போகிற பாதை நினைக்கிறேன். ஸோ நீட் டு டேக் டிக்கெட்ஸ் ஹியர். ஏன் அதான் நீ தான் இங்கே போமா வெயில் வெயில் வெயில். டிக்கெட்டோட விலை ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் வந்து எங்களுக்கு 21 வெள்ளி வந்துச்சு. பாப்பாவுக்கு ஃப்ரீ, உதயனுக்கு காசு, எங்கள் 2 பேத்துக்கு காசு. 21 வெள்ளி வந்துச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் இல்லை, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். டூரிஸ்ட்காக உருவாக்கியிருக்காங்க இந்த இடத்த. இந்த கல் இந்த மலை தான் வந்து இந்த கல். ஓ இந்த மலை தான் இந்த மாதிரி கல். இரு அப்படியே இரு உதயன். அதான் படையப்பா மாதிரி நம்மளுக்கு ஒரு மலை கிடச்சி நம்மளும் அரைச்சி அப்படியே இதே மாதிரி ஒரு லேக் இருக்கிற இடமா பார்த்து செட்டில் ஆயிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மழை கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. ஓ ஆமாம், இது கொஞ்சம் கலர் வேற மாதிரி. இங்கே இருக்கு பாருங்க ஜி. இதை பாருங்க, இங்கே ஒரு கல்லோட இது இருக்கு. மார்பலா? ஓகே ஓகே ஓகே. மார்பல் தான் மலையில் வந்து மார்பார். வேற மாதிரி இருக்கு தமிழில் சொன்னா. இது என்ன கதை? போட்டோடையா? இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. sejarah. என்னன்னா இது வந்து மேலே வரைக்கும் புக்கிட்டாங்க. இது வந்து ஒரு குணம். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு குணம் தான். ஓகே, ஸோ இது வந்து லொம்பம் பண்ணுற டைமில் வந்து இது அப்படியே ரொட்டோவாகி கீழே வரைக்கும் இறங்கிச்சு. கீழே வரைக்கும் இறங்கி ஒன்றும் கீழே வரைக்கும் போச்சு. ஸோ அந்த இடத்துல தான் இது வந்து தாசிவாக உருவாகுது. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி இறங்கிருச்சுல, ஓட்டையாக வந்து இறங்கிருச்சுல, அங்கேருந்து தான் வந்து உள்ளே பூந்து வர்றதுக்கு இது துரோகம் மாதிரி செஞ்சுருக்காங்க.
ஸோ இது வந்து நேச்சுரலாக உருவானது. இது இந்த ஏரியா வந்து நேச்சுரலாக வருவாங்க. ஆமாம், இது வந்து அது ருத்தோவாகி இருக்கு. அப்புறம் வந்து லொம்போங் செஞ்சுருக்கானுங்க. ஒன்று ருத்தோவாகி அதுலேயும் ருத்தோனா சரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இது எப்படி உருவானுச்சுன்ற ஒரு விளக்கப்படம். முதல்ல இப்படி இருந்திருக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஓட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க, கீழே பார்த்தா தண்ணி. ஸோ கடைசியாக நாளாவது இப்படி இருக்கு. ஒரிஜினல் வந்து முக்கி தான் மேலே இருக்குல்ல. ஆமாம், முக்கிட்டு இந்த மாதிரி குளம் 2 குளம் இப்படி தான் இதான் ஒரிஜினல். ஓகே. கீழே வந்து பூமிக்கு கீழே வந்து பாருங்க ஒரு கருப்பாக இருக்கேன். அது வந்து ஓட்டை அந்த இடம் வந்து வாசம். ஓகே, அதுதான் இப்போ நம்ம நிற்கிறோம். ஓகே, அந்த இடம் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா மேலே வந்து இதுக்கு வரல, அது குவாரி நோண்டுவானுங்க. குவாரி நோண்டுற இது செஞ்சோடனே லொம்போங் பண்ணி வர்றப்ப அது குந்தோவாயிடுச்சு. குந்தோவானே கீழே பாசமாக இருக்குல்ல, அப்படியே எல்லாம் சரிஞ்சு பொருள் ஓட்டையாயிடுச்சு. ஆமாம், அப்போ மேலே 2வது காசு எடுத்து ஒரே காசையாக பெருசாகிடுச்சு. Can family mau riding? Can family 5 orang? ஸோ இந்த குகைக்கு வந்தோம்னா இவ்வளோ தான். இதோட இது விஷயம் வந்து அந்த வியூ பார்த்துட்டோம்னா திரும்பி நம்ம இங்கேருந்து வந்து வெளியாகும். ஸோ நம்ம பிடிக்கிற ஃபோட்டோலாம் இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம வரும்போது வழக்கம் போலலாம் டூரிஸ்ட் பிளேஸ் வந்தாலே தானே ஃபோட்டோ பிடிப்பாங்க, ஒரு ப்ரைஸ் போட்டு வைப்பாங்களே. இது எவ்வளோ ஜி? 40, 70, 60. ஓ, டோட்டல் அண்டர் 50. அண்டர் 50லாம். ஓகே ஓகே, 150 வண்டி. ஸோ இது வந்து என்னென்னலாம் நாங்கள் பார்க்கலாம், அதோட வரலாறுலாம் அதில் இருக்கும் போல். மேபி உங்களுக்கு ஏதாவது ஜாமாங்க காணா போயிடுச்சுன்னா, பொருட்கள் காணா போச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே இதை ரிப்போர்ட் பண்ணலாம். நல்ல வேலை நம்ம வரும்போது கூட்டமே இல்லை, இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. வெளியில் வெயிட்டிங் ஏரியாலாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா பெட்டிங் ஜூ. வந்து வளர்க்குற அனிமல்ஸ் நினைக்கிறேன். ஓ ஓ ஆமாம், பெட்டிங். ஓகே ஓகே ஓகே. தான் ரேபிட்டு அதெல்லாம் இருக்குது. அங்கே உள்ள அனிமல்ஸும் வாங்கிட்டான். எங்கே உள்ள அனிமல்ஸ் சொல்கிறீங்க? ஓ, சொன்னீங்க நேற்று அடைச்சிட்டாங்கண்ணே. ஓகே ஓகே, ஒரு இடம் வந்து அடைச்சிட்டாங்க அப்படி. பாருங்க குதிரை இப்படியே பார்த்துட்டு போயிடலாம் போல. ஆமாம், அவ்வளோ நல்லா இருக்கு. உள்ள வந்து அந்த இடம் குதிரை மாதிரி இருக்கு அது. அப்புறம் சும்மா சாப்பாடு இப்படியே பார்த்துட்டு ஸோ மலை மேடை வந்து இப்படி தான் சுரண்டி சுரண்டி இப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ ஒன்றும் பண்ணுறதில்ல, இப்போ இது டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு கண்ணா பின்னான்னு வேர்க்குது. எப்படா போய் காடியில் ஏறுவோன்னு இருக்குது. முரட்டு வெயிலாக இருக்குது. முடிஞ்சா இது எத்தனை மணி வரைக்கும்? ஆப்ரேஷன் ஓ, 4 மணியோட அடைச்சிருவாங்க. முடிஞ்சால் 3 மணிக்கு வாங்க. இப்போலாம் வந்தீங்கன்னா வச்சுங்களேன் எரிஞ்சு போயிடுவோம். நாங்கள் ஏற்கனவே பாதி எரிஞ்சிட்டோம். 3 மணிக்கு ஒன்றும் வெயிலாக இருக்குங்க. இல்லை 3 ஆமாம்ல. ஆமாம், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. வெயிலில் வந்து தான் நீங்கள் எரியணும். மார்னிங் வந்துடுங்க. அப்போனா மார்னிங் திறக்கிறதுக்கு முன்னாடி கேட்டு மணிக்கு வந்து நின்றுங்க. ஸோ இங்கே ஒரு காஃபி ஷாப் நம்ம முதல்ல போனோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. இங்கே வந்து மூளைக்கு மூளை ஒரு 5 காஃபி ஷாப் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து காஃபிக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸ். சில காஃபிகள் எல்லாமே ஒரு பிராண்டட் காஃபிகள் எல்லாம் உருவான இடம். இந்த எபிசோட் இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து புத்தர் கோயிலுக்கு போயிருந்தோம். இப்போல உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு புத்தர் கோயிலுக்கு போயிருந்தோம். அதோட எபிசோட் தான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போவோட ஃபைனல் எபிசோடாக அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து எங்களோட வீலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா லைக்ஸ் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். காமெண்ட்டில் என்ன பண்ணணும்னு தெரிலனா இந்த எபிசோடை பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டேன்னு காமெண்ட் பண்ணுங்கள். அது போதுங்க. ஸோ பாய்.